இப்போ தான் ப்ரோ விடிஞ்சுது. டுராண்ட் கப்பே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி ஒரு கேம் வின் பண்ணிட்டாங்க. அதனால தான் சரி ஒரு வீடியோ போடுவோம் இன்றைக்கி. இன்றைக்கி எந்த வீடியோ எதை பற்றி பார்த்தீங்கன்னா, சென்னை என்எஃப்சி ஷார்ட்டாக சொல்கிறேன். சென்னை என்எஃப்சி டுராண்ட் கப்பில் என்ன பண்ண போகிறாங்க, அப்புறம் சென்னை என்எஃப்சி டுராண்ட் கப்பை சேர்த்து பார்ப்போம். டுராண்ட் கப்பில் சென்னை என்எஃப்சி என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சென்னை என்எஃப்சி டுராண்ட் கப்பில் என்ன பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைனிங் ஜெர்சி. சென்னை என்எஃப்சி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஜெர்சி வந்து லீக் அவுட் ஆச்சு. எல்லோரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, அதுதான் வந்து சென்னை என்எஃப்சி வந்து டுராண்ட் கப்பில் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாம் ரூமர்ஸ் கிளப்பி விட்டானுங்க. பட் ஆனால் அது உண்மை இல்லை. சென்னை என்எஃப்சியோட ட்ரைனிங் கிட் வந்து புதுசாக இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் வந்து லீக் பண்ணது. ஓகேவா, அதை அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. மோஸ்ட்லி சென்னை என்எஃப்சி பார்த்தீங்கன்னா போன வருஷம் யூஸ் பண்ண அதே ஜெர்சியை தான் இந்த வருஷம் டுராண்ட் கப்பையும் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து ஒரு நம்பிக்கை தக்கக்கூடிய விஷயம். ஓகே, ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை என்எஃப்சி பார்த்தீங்கன்னா இந்தியன் பிளேயர்ஸ் வச்சு தான் ஆடப்போகுது. அது வந்து கன்ஃபார்ம், அதில் எந்த மாற்றமே இல்லை. ஸோ வந்து வாய்ப்புகள் கம்மி தான் ஜெயிக்கிறதுக்கு. பட் இருந்தாலும் என்ன விஷயம்னா, இந்தியன் பிளேயர்ஸ் வச்சு மட்டும்தான் ஆட போகிறோன்றது வந்து கன்ஃபார்ம்டு நியூஸ். அப்புறம் இன்னும் என்ன பார்த்தீங்கன்னா, ஓன் காயில் வந்து கோச் பண்ண மாட்டார் டுராண்ட் கப்பில் சென்னை என்எஃப்சிக்கு. சென்னை என்எஃப்சியோட அசிஸ்டன்ட் கோச்சான நோயல் வில்சம் தான் டுராண்ட் கப்பில் சென்னை என்எஃப்சிக்கு கோச் பண்ண போகிறாரு. ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறது. இந்தியன் பிளேயர்ஸை டெஸ்ட் பண்ண வேண்டிய டைம் இது. ஸோ லெட்ஸ் சி, எல்லா யங்ஸ்டர்ஸு. சரி, அதுக்கப்புறம் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, டேட்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 3 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கடைசியாக ஏப்ரலில் முடிஞ்சுது சென்னை என்எஃப்சி சீசனு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதியிலேருந்து சென்னை என்எஃப்சி, அதாவது 31ஆம் தேதியிலேருந்து சென்னை என்எஃப்சிக்கு வந்து ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. 28ஆம் தேதியிலேருந்து ஆகுதுங்க. 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் ஆர்மி கூடயும், அப்புறம் 31ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி கூடயும், அதுக்கப்புறம் 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். 31ஆம் தேதி வந்து சென்னை என்எஃப்சிக்கு ஃபஸ்ட் மேட்ச்சு. அதுக்கப்புறம் 31ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி கூட, அப்புறம் 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஜம்ஷெட்பூர் கூடயும், அப்புறம் 11ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் ஆர்மி கூடயும். ஓகேவா, கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஈஸி தான் ப்ரோ. நம்ம குரூப் ஒன்றும் அவ்வளோ டஃப்லாம் இல்லை. ஜம்ஷெட்பூர் மெயின் டீம் வச்சு ஆடுமான்னு தெரியல. அவனுங்க எப்படி ஆட போகிறாங்கன்றதை பொறுத்து தான் நம்மளுக்கு வாய்ப்பு. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை என்எஃப்சி மெயின் டீம் வந்து டுராண்ட் கப்பில் யார் யாரெல்லாம் ப்ரோ ஆட போகிறான்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து நான் இன்றைக்கி சொல்லிவிடுவேன் கன்ஃபார்மாக. சென்னை என்எஃப்சியோட ஃபார்மேஷன் வந்து நான் அடுத்த வீடியோவில் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி போடுறேன். பட் இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த டுராண்ட் கப்பில் மெயின் டீம் வந்து எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து ஆடுவாங்கன்னா, ஃபார்வர்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் விங்கில் சிபியில் ஜிகே பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை என்எஃப்சி மெயின் டீம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயந்தான். இந்தியன் பிளேயர்ஸை டெஸ்ட் பண்ண போகிறோம். வின்சி பெராட்டோ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் லெஃப்ட் விங்கில் ஆடுவார். கிஃபான் பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டில் கன்ஃபார்ம் ஆடுவார். அப்புறம் ரொமாரியோ, நம்ம தமிழ் பையன், நம்ம அண்ணா
ஸோ வந்து அவர் வந்து கன்ஃபார்ம் வந்து டுராண்ட் கப்பில் வந்து ஆடுவார். சரி, யூனம் வந்து சின்ன பசங்களை கைட் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யூனம் தான் கேப்டனாக இருப்பான்னு கூட ஒரு தாட்டு. அவன் வந்து சிபியில் ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ண போகிறான். அதுக்கப்புறம் சமிக் மிஸ்ரா கோல் கீ. ஓகேவா? மெயின் டீம் வந்து இந்த பிளேயர்ஸ் தான் ஆட போகிறாங்க. வேறு என்னடான்னு கேட்டிங்கன்னா 31 தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். சரி, இந்தியாவை பற்றி ஒரு அப்டேட்டு. செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா மொரீஷியஸ் கூடயும் அதுக்கப்புறம் சிரியா கூடயும் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு மேட்ச் இருக்குது. மனாலோ மார்க்கஸை டெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் இது. ஸோ லெட்ஸ் சி. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். கூடிய சீக்கிரத்தில் 31 நெக்ஸ்ட் வீடியோ வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா, லைக் பண்ணுங்கடா.